வணக்கம் நண்பர்களே. நான் ராமன், டின்ஷூர் இன்சூரன்ஸ் சர்வீஸ். நம்ம இந்த வாரம் போர்ட்டபிலிட்டியில் வரக்கூடிய மித்து அண்டு ட்ருத்தை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் பாலிசி எடுத்துக்கிறீங்க. ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் எந்த கம்பெனியில் வேணும்னாலும் உங்கள் பாலிசியை போர்ட்டபிலிட்டி மாற்றிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள். இப்போ இவர் லாஸ்ட் இயர் தான் ஒரு கம்பெனியில் பாலிசி எடுத்திருந்தாரு. இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற கம்பெனில மாற்றிருக்காரு. ஸோ அது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் டேட் அப்படிங்கிறது 1 ஜூன் 2025 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பாலிசி மாத்திர டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூன் 2026 வேற கம்பெனி மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு அதில் எக்ஸ்பீரிங் பாலிசியில் 5 லேக்ஸும் போனஸ் 0 தான் போட்டிருக்காங்க. ஏன்னா 1 இயர் தான் ஆயிருக்கு. அதனால இப்போ போர்ட்டபிலிட்டியில் போனஸ் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது முத்துசாமி அப்படிங்கிறவர் செட்டிநாடு சிமெண்ட்ஸில் குரூப் பாலிசி எடுத்திருந்தாரு. ஸோ அவர் குரூப்ல விட்டு வெளியே ரீட்டைல் பாலிசியா மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் கன்னியூவா பண்ணிட்டு இருக்காரு. ரீட்டைல் பாலிசியாவே அது கன்னியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டாவது உதாரணம். இது நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனில குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துருக்காங்க. நீங்க வேலையை விட்டு நிக்கிறப்ப அதே கம்பெனில உதாரணத்துக்கு நீங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியில இருந்தீங்கனாலோ அல்லது நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அதுல குரூப் பாலிசி எடுத்திருந்தாலோ ஒன்று நீங்கள் ஸ்டார் ஹெல்த்ல இருந்து திரும்ப ரீட்டைல் ஸ்டாருக்கு போகலாம், அல்லது நியூ இந்தியால இருந்து நியூ இந்தியாவோட ரீட்டைல் பாலிசிக்கு போக முடியும். இது அதிகபட்சம் சேம் கம்பெனி தான் பண்ண முடியும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வேற கம்பெனிக்கு மாற்றிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் 45 டேஸ் வர்றதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும். அதிகபட்சம் 30 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வேற கம்பெனிக்கு போர்ட்டபிலிட்டி மாற்றுறதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்பரேட் பாலிசியை ரீட்டைல் பாலிசியை மாற்றிக்க முடியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பாலிசி. இப்போ பேங்க்ல 2 பாலிசி சொல்லியிருந்தோம். ஒன்று குரூப் இன்சூரன்ஸ், இன்னொன்று இண்டிவிஜுவல் பாலிசி. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பாலிசி தான். நான் ஹெச்டிஎஃப்சி எர்கோ பாலிசி ஈக்குவிட்டாஸ் பேங்க்ல எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ஒரு டைம்ல ப்ரீமியம் அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுல இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போர்ட்டபிலிட்டி மாற்றிருந்தேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு குரூப் பாலிசியிலிருந்து ரிட்டல் பாலிசியாக கொடுத்துருக்காங்க. இதை நான் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். ஸோ அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல இண்டிவிஜுவல் பாலிசி போட்டிருக்காங்க, அதை தான் கொடுத்துருக்கோம். இவர் மிஸ்டர் கார்த்திக். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ரீட்டைல் பாலிசி எடுத்திருந்தாரு பேங்க் மூலமா. பட் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேர் ஹெல்த்துக்கு போர்ட்டபிலிட்டி மாற்றிருக்கோம். அதுக்கு சீனியாரிட்டியோட அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவரோட எக்ஸ்பீரிங் பாலிசியில சம்மன்ஸில் 5 லேக்ஸ் இருக்கு, பிளஸ் போனஸ் 1 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2017 எடுத்த பாலிசியை இப்போ அதுவும் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுடைய அடுத்த உதாரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆன்லைன்ல பாலிசி எடுத்திருக்கிறாங்க. ஆன்லைன்ல பாலிசி எடுத்துட்டு அதையும் நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்ட்டபிலிட்டி மாற்றிருக்கோம். போர்ட்டபிலிட்டி மாற்றி கிளைம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியில அது உங்களுக்கு தெரியும். அதுவும் போர்ட்டல் பெனிஃபிட் அந்த ஒரு பீரியடோடய சேர்ந்து வந்திருக்கு. 2022ல எடுத்த பாலிசி 5 லட்ச ரூபாய் கவரேஜ் உள்ள திரும்ப அந்த பாலிசி நாம போர்ட்டபிலிட்டி மாற்றிருக்கோம். ஸோ அதனால நீங்க ஆன்லைன்ல எடுத்தா மாற்ற முடியாதுன்னு நினைக்க வேணாம், மாத்திக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு புரோக்கர்கிட்ட எடுத்த பாலிசி. அதை போர்ட்டபிலிட்டி பண்றப்ப எனக்கு கொஞ்சம் ஃபேமிலியை பிரிச்சு போட்டா ப்ரீமியம் கம்மியாகும் சொன்னதுனால நாம அதுவும் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நாம போர்ட்டபிலிட்டி பண்ணா ஹோல் ஃபேமிலி தான் போர்ட்டபிலிட்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த பதில். நாம ஒரு ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை தனித்தனியாக கூட போர்ட்டபிலிட்டி மாத்திக்க முடியும், அவங்களுக்கு பிடிச்ச பிளான்ல மாத்திக்க முடியும். ஸோ அதுக்கான உதாரணம் தான் இந்த பாலிசி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். போர்ட்டபிலிட்டி பாலிசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே இருந்திருக்காங்க. ஒய்ஃபு மட்டும் ஒரு பாலிசி வச்சுட்டு ஹஸ்பண்டும் அவங்க குழந்தைங்க எல்லாமே வேற ஒரு பாலிசியில் மாற்றிருக்கோம். ஸோ இதுவும் இன்னொரு உதாரணம். ஸோ நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நம்ம சொன்ன விஷயங்களை இன்னைக்கு வித் எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க, அல்லது எங்களுடைய கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது சம்பந்தமான தெளிவான விளக்கங்களோட நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோம். இனிமேல் போர்ட்டபிலிட்டி வெரி ஈஸி. நீங்கள் எப்போதுமே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ போர்ட்டல் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் ஒரு தீர்வு சொல்கிறோம். தேங்க்யூ.